வணக்கம் மக்களே, பாருங்கள் கத்தரிக்காய் அறுவடை பண்ணுறோம். பாருங்கள், ஒரு நீல கத்தரிக்காய் கிடச்சிருக்கு. கத்தரிக்காய் இங்கே வா, சாரி, இது வழுதனங்காய். இதில் இந்த தடவை காய்ச்சிருக்கிறது இதை விட பெருசாக வளரல, பார்த்துடுங்க. கட் பண்ண வழுதனங்காய். இங்கே ஒரு வரி கத்தரிக்காய் பாருங்க. பிள்ளைங்க கத்திரி வச்சு கட் பண்ணுங்க ஆண்டின்னு சொல்லுவீங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்த உண்டுன்னா கட் பண்ணி எடுக்கலாம் கத்திரி வச்சு. நினைக்கிதேன் பாரு, இன்றைக்கி கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துருக்கு, நான் வீடியோ எடுக்கேன். இப்படி ஆள் உண்டுன்னா கட் பண்ணதுக்கும் எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் அழகாக இருக்கும். பெருசா நீ பாரு. அது நிற்கட்டு. அடுத்தது பச்சை மிளகு பறிக்கும். பச்சை மிளகாயும் எல்லாம் பறிச்சு எல்லாம் தீந்துட்டு பார்த்துடுங்க. அடுத்தது பூக்கள் வருது. அடுத்தது இங்கே ஒரு வெண்டைக்காய். இதை வெட்டு, இதை வா. வெண்டைக்காய் அது விற்று விட்டுருக்காது. நான் வரி கத்தரிக்காய் அது நிற்கட்டு. இதில் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் நிற்கி, இதையும் பறிக்கும். இது கொஞ்சம் கார பச்சை மிளகாய் பார்த்துடுங்க. நான் ஃபஸ்ட்டு இது எரிக்காதுன்னு நினைப்பேன். பிறகு சட்னிக்கெல்லாம் அரைக்கும்போது தான் பயங்கர காட்டமாக இருக்கும். அது சொல்லுவாங்க, மாடியில் நம்ம வழக்கு இதெல்லாம் கடைகளில் வாங்குற மாதிரி காரமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, நல்ல காரமாக இருக்கும் இந்த மிளகு. பாருங்க, இன்றைக்கி 2 பாகற்காய், ஒரு வெண்டைக்காய், இவ்வளவு வழுதனங்காய், 2, 4, 6, 8, 9 கத்தரிக்காய், வரி கத்தரிக்காய், 2 கலர் கத்தரிக்காய், இவ்வளவு பச்சை மிளகாய். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கி பண்ணின அறுவடை. வணக்கம்.